தேவேந்திரமுடிக்கு தெற்கே ஆழ்கடல் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பல நாள் மீன்பிடி படகில் போதைப்பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டதோடு அதிலிருந்த 5 சந்தேக நபர்களும் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டு நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமையில் நிலவும் தொழில்நுட்ப கோளாறுகள் அனைத்தும் வெற்றிகரமாக சீர் செய்யப்பட்டு இன்று முழுமையாக வழமைக்கு திரும்பும் என அமைச்சு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 1 கிலோவிற்கும் அதிக எடையுள்ள குஷ்ரக போதைப் பொருட்களுடன் 2 நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். எரிபொருள் மீதான வரிகளை குறைத்து எரிபொருள் விலையை இயலுமானவரை நிலையான மட்டத்தில் பேண வேண்டும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் முகமது உவைஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் வெளிப்படுத்தாத உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் உண்மையான பிரதான சூத்திரதாரி யார் என்பது குறித்து மார்ச் 31ஆம் தேதி நாட்டிற்கு வெளிப்படுத்தப் போவதாக பிவிதரோஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் சட்டத்தரணியுமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். எரிபொருள் அனுமதி பத்திரமின்றி விவசாயிகளுக்கு எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா ஹேமச்சந்திர உள்ளிட்ட 15 சந்தேக நபர்களுக்கு எதிரான முறைப்பாட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மீண்டும் அளிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் மிகின் லக்கா நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிறைவேற்று அதிகாரியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சச்சின் பாஸ் குணவர்தனவுக்கு எதிராக நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கு 1 வார காலத்திற்காக வழங்கப்படும் எரிபொருள் ஒதுக்கீட்டை 60 லிட்டர் முதல் 360 லிட்டர் வரையிலான வரம்பிற்குள் வழங்க வசதி செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். வைத்தியர்களின் தேவைக்கு ஏற்ப எதிர்காலத்தில் எரிபொருளை விநியோகிக்க எதிர்பார்ப்பதாக சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.